மாவட்டம் பழனி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழை காரணமாக பழனி பேருந்து நிலையம், ரயில் நிலையம், காந்தி மார்க்கெட் உள்ளிட்ட சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் நகராட்சி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குள் தண்ணீர் புகுந்ததால் உடனடியாக மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த நோயாளிகளை நகராட்சி ஆரம்ப சுகாதார நிலைய பணியாளர்கள் வெளியேற்றி பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கட்டுமான பணிகள் நடைபெறும் நிலையில் தண்ணீர் வெளியேறும் பாதையை அடைத்ததன் காரணமாக தண்ணீர் புகுந்தது. அதேபோல் கனமழை காரணமாக பழனி பெரியநாயகி அம்மன் கோவில் வளாகத்திலும் மழைநீர் புகுந்து குளம் போல் தண்ணீர் தேங்கியது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட நெல்லிமலை வனப்பகுதியில் உள்ள காட்டு யானைகள் இரவு நேரத்தில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறி வனப்பகுதியையொட்டியுள்ள கிராமங்களில் உள்ள தோட்டங்களில் புகுந்து விவசாய விளைபொருட்களை சேதப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு நெல்லிமலை வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை பாகுபலி சமயபுரம் சாலையை கடந்து அருகே உள்ள மக்கள் நடமாட்டம் உள்ள வீதிக்குள் நுழைந்தது. இதனை பார்த்த மூதாட்டி மாடியில் நின்று கொண்டு யானையை பார்த்து குரல் எழுப்பிய நிலையில் மூதாட்டியின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு ஆடி அசைந்தபடி வாகனங்களை சேதப்படுத்தாமல் காட்டு யானை அங்கிருந்து வெளியேறி வனப்பகுதிக்கு சென்றது. சமயபுரம் கிராமத்தில் வழக்கமாக காட்டு யானை பாகுபலி செல்லும் வலசை பாதை அடைக்கப்பட்டதால் காட்டு யானை பாகுபலி தற்போது கிராமங்களுக்கும் குடியிருப்புகளுக்கும் நோக்கி நடமாடத் தொடங்கியிருப்பது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பனராசிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்லும் காசி தமிழ் சங்கமம் விரைவு ரயிலில் இளைஞர் ஒருவர் கஞ்சா கடத்தி வருவதாக விருதுநகர் ரயில்வே காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து விருதுநகருக்கு ரயில் வந்தபோது ரயில்வே காவல்துறையினர் தீவிர சோதனை நடத்தினர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக ரயிலில் இருந்து இறங்கிய இளைஞர் ஒருவரை பிடித்து காவல்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது அவர் 3.5 கிலோ கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது. மேலும் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர் விருதுநகர் பாண்டியன் நகரை சேர்ந்த அழகர் என்பதும் இவர் விஜயவாடாவிலிருந்து கஞ்சா கடத்தி வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்து அவரிடமிருந்து 3.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவத்தின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தூத்துக்குடி ஃபாத்திமா நகரில் உள்ள புனித ஃபாத்திமா அன்னை ஆலயத்தின் முன்பு துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் புகைப்படத்திற்கு ஆலய பங்கு தந்தை ஜேசுதாஸ் தலைமையில் அப்பகுதி மக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்காக பிரார்த்தனை செய்தனர். மேலும் துப்பாக்கி சூட்டிற்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், துப்பாக்கி சூட்டில் பலியானவர்கள் நினைவாக மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்று ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் தங்கள் உயிரை தியாகம் செய்த தாய்களின் 6ஆம் ஆண்டு நினைவஞ்சலி பல்வேறு இடங்களில் அனுசரிக்கப்படுகிறது. அந்தந்த பகுதியில் அனுசரிக்கப்படுகிறது. அதில் மக்கள் வைக்கின்ற ஒற்றை கோரிக்கை, இந்த அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையத்தில் பரிந்துரை செய்தது போல அந்த அரசு அதிகாரிகள் மீதும் காவல்துறை அதிகாரிகள் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அவர்களை சிறைப்படுத்த வேண்டும், தூத்துக்குடியின் மைய பகுதியில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும், இந்த நாசகார ஸ்டெர்லைட் ஆலையின் அடிக்கலை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் தூத்துக்குடி மக்களின் இன்றைய கோரிக்கை. இதை அரசு உடனடியாக செவிசாய்க்க வேண்டும். இவர்களின் கோரிக்கையை அரசு ஏற்கொண்டு பார்க்க வேண்டும் என்பதுதான் தூத்துக்குடி மக்களின் கோரிக்கை. சேலம், தருமபுரி மாவட்டங்களில் தனியார் பள்ளி பேருந்து, வேன் உள்ளிட்ட வாகனங்களை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் சேலம் சரகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளின் 3149 வாகனங்களில் 2349 வாகனங்களை ஆய்வு செய்தனர். மேலும் ஆய்வுக்கு வராத தனியார் பள்ளி பேருந்துகள், வேன்கள் என மொத்தம் 800 வாகனங்களை இயக்க தடை விதித்துள்ளனர். மேலும் ஆய்வு நடத்திய பிறகே அந்த வாகனங்களை இயக்க வேண்டும் என்று பள்ளி நிர்வாகத்திற்கு வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் அறிவிப்பு வழங்கியுள்ளனர். காஞ்சி மாநகராட்சிக்குட்பட்ட புதிய ரயில்வே நிலையத்தில் பல்வேறு கிராமப் பகுதியிலிருந்து அலுவலகங்களுக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் செல்லும் மாணவர்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் ரயில் நிலையத்தில் மின்விளக்குகள் எரியாததால் அச்சம் தெரிவித்துள்ள பயணிகள் இதனால் திருட்டு சம்பவங்கள் நடைபெற வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்தனர். எனவே ரயில்வே நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை முகப்பேரை சேர்ந்தவர் யுவராஜ். தனியார் நிறுவன ஊழியரான இவர் தனது பிள்ளைகளுக்கு வீட்டின் அருகே உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் குளிர்பானம் வாங்கி கொடுத்துள்ளார். அதனை அவரது பிள்ளை அருந்தும்போது கசப்புத்தன்மை இருந்ததால் சந்தேகத்தின் பெயரில் அந்த குளிர்பானத்தை ஒரு பாத்திரத்தில் ஊற்றும்பொழுது பள்ளி இறந்த நிலையில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக குளிர்பானம் வாங்கிய அந்த சூப்பர் மார்க்கெட்டிற்கு சென்று கேட்டபோது அவர்கள் உரிய பதில் அளிக்கவில்லை. இதனிடையே குளிர்பானம் குடித்து மயக்கமடைந்த அவரது பிள்ளைகள் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.
முறையாக பதிலளிக்காத சூப்பர் மார்க்கெட் மீதும் குளிர்பான நிறுவனத்தின் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரமாக இளநீர் மற்றும் கரும்பு ஜூஸ் கடை வைத்து நடத்தி வருபவர் ஆனந்த். இவர் கரும்பு சக்கைகளை தேசிய நெடுஞ்சாலை ஓரம் இருத்துள்ளார். இதன் காரணமாக கூடுவாஞ்சேரி நகராட்சியில் பணிபுரியும் சுகாதார ஆய்வாளர் உத்தரவின் பேரில் மேற்பார்வையாளர் ஐயப்பன் இளநீர் வியாபாரி ஆனந்தனுக்கு 2000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளார். மேலும் தினம்தோறும் நகராட்சிக்கு 150 ரூபாய் மாமூல் கொடுக்க வேண்டும் என்றும் ஒருமையில் பேசி மிரட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இளநீர் வியாபாரி ஆனந்தன் கண்ணீர் மல்க வீடியோ ஒன்றை பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தார். அந்த காட்சி தற்போது பலரால் பகிரப்பட்டு இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. இந்நிலையில் மாமூல் கேட்ட நகராட்சி ஊழியர் மீது உடனடியாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணையிலிருந்து மதுரை மாவட்டத்தில் உள்ள முதல் பூர்வீக பாசனப் பகுதி நிலங்களுக்கு இன்று முதல் 6 நாட்களுக்கு மொத்தம் 209 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதன் முதல் கட்டமாக அணையில் உள்ள சிறிய மதகுகள் வழியாக வினாடிக்கு 400 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தேனி, திண்டுக்கல், மதுரை ஆகிய 3 மாவட்ட வைகை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆற்றில் யாரும் குளிப்பதற்காக இறங்கவோ ஆற்றை கடக்க முயற்சிக்கவோ வேண்டாம் என்றும் வைகை பொதுப்பணித்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு பிரேம் நகரை சேர்ந்த லுக்மான் ராஜா என்பவரது மகன் முகமது இப்ராஹிம் என்பவருக்கும், வேப்பம்பட்டு சுந்தரபாபு நகரை சேர்ந்த யூசப் என்பவரது மகள் நிலோஃபர் தஸ்லீனா என்பவருக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வேப்பம்பட்டு கிளை சார்பில் எளிய முறையில் திருமணம் நடைபெற்றது. பெண் வீட்டாரிடம் வரதட்சணை வாங்காமலும் ஆடம்பரம் மற்றும் வீண் விரயம் இல்லாமல் நபி வழியில் நடைபெற்ற இந்த திருமணத்தில் மாப்பிள்ளை வீட்டார் பெண்ணுக்கு 3 பவுன் தங்கத்தை கொடுத்து திருமணம் முடித்தனர். இந்நிலையில் மாப்பிள்ளை வீட்டார் சார்பில் தனக்கு வழங்கப்பட்ட 3 பவுன் தங்கத்தை திருமணம் நடைபெற்ற தௌஹீத் ஜமாஅத் மசூதியின் கட்டுமான பணிக்காக மணப்பெண் வழங்கினார். இச்சம்பவம் திருமணத்திற்கு வந்திருந்த உறவினர்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷன் அருகில் கடந்த 1 மாதங்களுக்கு முன்பு பாதாள சாக்கடை திட்டத்திற்கு குழாய் பதிக்கும் பணிக்கு தோண்டப்பட்ட பள்ளத்தை உரிய முறையில் மூடாமல் சென்றுள்ளனர். இதனால் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக பாதாள சாக்கடை திட்டத்திற்காக தோண்டப்பட்ட பகுதியில் திடீர் பள்ளம் ஏற்பட்டு அவ்வழியாக சிமெண்ட், செங்கல் ஏற்றி சென்ற லாரி பள்ளத்தில் சிக்கியது. பின்னர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் பள்ளத்தில் சிக்கிய லாரி மீட்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் அதே பகுதியில் திடீர் பள்ளம் ஏற்பட்டதில் காலை எம்சாண்ட் மணல் ஏற்றி வந்த டிப்பர் லாரி சிக்கிக் கொண்டுள்ளது. நகராட்சி அதிகாரிகள் சாலையை சரிசெய்ய உரிய நடவடிக்கை எடுக்காததால் சாலையில் மீண்டும் மீண்டும் திடீர் பள்ளம் ஏற்பட்டு வாகனங்கள் சிக்கிக் கொள்வதாக குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் உடனடியாக நகராட்சி அதிகாரிகள் சாலையை சரிசெய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கி சூடு சம்பவத்தின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கலைஞர் அரங்கில் வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி சூட்டில் பலியான 13 பேரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு 13 பேரின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை அடுத்த கருக்கு மீனம்பேடு மேற்கு சர்வீஸ் சாலை அருகே வெளி மாநிலத்திற்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 7 டன் ரேஷன் அரிசியை தமிழ்நாடு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் தமிழ்நாடு அரசால் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கக்கூடிய அரிசியை ஆந்திர மாநிலத்தில் முறுக்கு தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு கடத்தி சென்று விற்பனை செய்ய முயன்ற ஷக்கீலா மற்றும் அமுல் ஆகிய 2 பெண்களையும் கைது செய்து இந்த வழக்கு தொடர்பாக தலைமறைவாக உள்ள ராஜேஷ் என்பவரை தேடி வருகின்றனர். அரியலூர் அருகே உள்ள செட்டிநாடு சிமெண்ட் ஆலையில் முருகேசன் என்பவர் மதுரம் என்ற பெயரில் கேண்டீன் நடத்தி வருகிறார். இவரது கடையில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் கடையில் சோதனை செய்தனர். அப்போது ஆன்ஸ், பான்பராக் உள்ளிட்ட அரசால் தடை செய்யப்பட்ட 400 புகையிலை பாக்கெட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து கேண்டீனில் வேலை செய்த சேனாதிபதி கிராமத்தைச் சேர்ந்த நவாஸ் மற்றும் கேண்டீன் உரிமையாளர் முருகேசன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நவாஸை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தலைமறைவான கேண்டீன் உரிமையாளர் முருகேசனை போலீசார் தேடி வருகின்றனர்.
சென்னை திருவொற்றியூர் எல்லையம்மன் கோவில் பகுதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் சரண். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சரத் என்பவருக்கும் தகராறு இருந்து வந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் சரத்தை கத்தியால் வெட்டிவிட்டு சிறைக்கு சென்று வந்தார். இந்நிலையில் சரண் சரத்தை பார்க்கும்போதெல்லாம் அவரை கிண்டல் செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சரத் தனது கூட்டாளிகள் மூவருடன் சேர்ந்து வழக்கம் போல் கிண்டல் செய்ய வந்த சரணை ஓட ஓட தலை கை கால்களில் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற திருவொற்றியூர் போலீசார் அதே பகுதியில் போதையில் சுற்றிக் கொண்டிருந்த சரத் மற்றும் அவர்களது நண்பர்களான பாலச்சந்தர், ஸ்ரீதர், சுஜித் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 100 அடி சாலையில் அஜபான் டேஸ்ட் அண்ட் நட்ஸ் விற்பனை செய்யும் கடை உள்ளது. அந்த கடையில் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த தணிக்கையில் 9,80,517 ரூபாய் நம்பிக்கை மோசடி நடந்துள்ளது குறித்து கடையின் மேற்பார்வையாளர் காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் மோசடியில் ஈடுபட்டதாக கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியைச் சேர்ந்த நியாஸ் மற்றும் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த சமீர் ஆகியோர் மீது காரைக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் கடந்த ஒரு வார காலமாக மழை பெய்ததால் சில பகுதிகளில் சாலை பழுதடைந்த நிலையில் உள்ளது. குறிப்பாக கோவை குட்செட் சாலை ஒருபுறம் பழுதடைந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வெரைட்டி ஹால் போக்குவரத்து போலீசார் தமிழ்செல்வன் அங்கிருந்த ஜல்லிக்கற்களை கொண்டு பழுதான சாலையில் கற்களை கொட்டி சாலையை சீரமைத்தார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் போக்குவரத்து போலீசாரை பலரும் பாராட்டி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீன்பிடி விசை படகுகளையும் ஆய்வு செய்வதற்கு 18 குழுக்கள் அமைக்கப்பட்டது. அதன்படி தூத்துக்குடி மண்டல மீன்வளத்துறை இணை இயக்குநர் காசிநாத பாண்டியன் தலைமையில் 18 குழுக்களாக பிரிந்து விசை படகுகளை ஆய்வு செய்து வருகின்றனர். இதில் விசைப்படகுகள் கடலில் செலுத்தும் தகுதி உடையவையா, இயந்திரத்தின் தன்மை, பதிவு எண், பதிவு புத்தகத்தின் நகல், மீன்பிடி உரிமம், காப்புறுதி சான்றிதழ், டீசல் மானிய புத்தகம் போன்றவற்றை ஆய்வுக்குழுவினர் ஆய்வுக்குட்படுத்துகின்றனர். இந்த ஆய்வு அறிக்கை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை ஆணையர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். அதன் அடிப்படையில் விசைப்படகுகள் இயக்குவதற்கான அனுமதி அளிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை, சோளிங்கர், ஆற்காடு, காவிரிப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இந்நிலையில் திடீர் இடியுடன் கூடிய மழையின் காரணமாக சோளிங்கர் அருகே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தேவிகா என்ற பெண் இடி தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு வணிக வைசியர் கீழ்த்தெருவை சேர்ந்தவர் மாமுண்டி. இவரது மகன் கணேஷ்குமார் சென்னையில் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கணேஷ்குமார் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு வத்திராயிருப்பு வந்ததாகவும் தந்தை மாமுண்டியுடன் சொத்து பிரச்சினை காரணமாக அடிக்கடி தகராறில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கணேஷ்குமார் மாமுண்டியை அரிவாளால் வெட்டியதில் மாமுண்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வத்திராயிருப்பு காவல்துறையினர் மாமுண்டியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வத்திராயிருப்பு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை செய்த கணேஷ்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த தாலிக்கால் கிராமத்தைச் சேர்ந்தவர் தேவகி. இவர் அதே பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தபோது அப்பகுதியில் இடியுடன் பலத்த மழை பெய்தது. இதனால் அவர் மரத்தின் அடியில் ஒதுங்கியுள்ளார். அப்போது இடி தாக்கி தேவகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பானாவரம் போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சோளிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த ஆசனூர் மலைப்பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக ஆசனூர் அரியபாளையம் பகுதியிலிருந்து கொள்ளேக்கால் செல்லும் சாலையில் உள்ள பள்ளத்தில் காற்றாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் ஆசனூரிலிருந்து கொள்ளேக்கால் செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 33வது நினைவு தினத்தையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் அருகே திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சித் தலைவர் குமார் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட அக்கட்சியினர் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி தாலுகாவில் 36 ஏக்கர் பரப்பளவில் குறிச்சிக்குளம் அமைந்துள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக குறிச்சிக்குளம் நிரம்பி தண்ணீர் வெளியேறிக் கொண்டிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் குறிச்சிக்குளத்தினை நேரில் ஆய்வு செய்தார். ஆய்வினை தொடர்ந்து தண்ணீரை முறையாக பயன்படுத்துவது மற்றும் சேமித்து வைப்பது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆய்வில் ஊத்துக்குளி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.